இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய சிந்தையிலே போட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உயரிய ஸ்தலத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரைட்? அவர்களுடைய மாத வருமானம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு சில லட்சங்களாக கூட இருக்கிறது. 1 lakh 2 lakhலாம் கூட சம்பாதிக்கிறாங்க. ரைட்? ஆனால் தாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் பெரும் பகுதியை தங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, மாமன் மச்சான் சொந்த பந்தம் அவர்களுக்கு செலவிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி செலவிடுறது ஒன்று தப்புன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணல. ஆனால் தங்களுடைய மனைவிமார்கள் தங்களுக்குன்னு பிறந்த குழந்தைகளுக்காக ஏதாகிலும் சேர்த்து வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு சிலர் மிகுந்த கரிசனையோடு தாம் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். நல்லது, அப்படி இருக்கட்டும். ஆனால் பெரும்பாலான தேவனுடைய பிள்ளைகளை நான் பார்த்த வரைக்கும் தங்களுடைய மனைவிமார்களை குறித்தோ தங்களுக்குன்னு பிறந்த குழந்தைகளை குறித்தோ எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லாதவர்களாக தாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் பெரும் பகுதியை உற்றார் உறவினர்கள், மாமன் மச்சன் சொந்தக்காரன் அவர்களுக்குன்னு தூம்னு செலவிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன நினைப்புனா, இப்படிலாம் செலவிட்டாதான் தன்னுடைய நிலை, தன்னுடைய பொசிஷன் பயங்கரமாக மற்றவர்கள் நினைப்பாங்க. இந்த ஆள் பார் பெரிய ஆளையா, நான் தானம் தர்மம் பண்ணுற மாதிரி அவருடைய உறவினராக இருக்கிறதுனால பயங்கரமாக நமக்காக செலவிடுகிறாரியா அப்படின்னு அவங்க மத்தியில் தனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும், அதற்காக பயங்கரமாக செலவிடுவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது தான் யோசித்து பார்க்குறாங்க, என்னடா அது இவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதித்தோம், நம்முடைய மனைவிமார்கள் பிள்ளைகளுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலடா, எங்கடா போச்சு இவ்வளோ சம்பாத்தியமோ அப்படின்னு கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் யோசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போது அந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு உண்டான ஒரு தகவல், ஒரு செய்தி தான் இந்த வேளையிலே உங்களோடு நான் பகிரப் போகிறேன். குறிப்பாக இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு பகிர்றதுனால யாருடைய காரியத்தை வேதாகமத்திலிருந்து எடுத்து காண்பித்தா சரியாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் தொலைவி பார்த்தேன். அப்போ ஒருத்தருடைய கேரக்டர் மிகவும் பொருந்தி காணப்படுகிறது. அந்த கேரக்டர் யாரு அப்படின்னா யாக்கோபு. அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்கள் நடைபெற்றதை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது தான் யோசித்து பார்க்கலாம், என்னது இவ்வளோ சம்பாத்தியம் நான் சம்பாதித்தேன், இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணேன், ஆனால் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய மனைவிமார்களுக்குன்னு ஒன்றுமே நான் இது வரைக்கும் சேர்த்து வைக்கலடா, என்னடா ஆச்சு, நான் சம்பாதித்த சம்பாத்தியம் என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறான். எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். சரியான கேள்வி, வாசிக்கிறேன் கேளுங்கள். இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? சொல்லுங்க மாமா, இவ்வளோ நாள் நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன், பண்ணின சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் உங்களுக்கே நான் கொடுத்து தீர்த்துட்டேன். எனக்கும் மனைவிமார்கள் இருக்குது இல்லையா, 2 மனைவிமார்கள் இருக்காங்க, 12 பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களுக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா? இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? சொல்லுங்க மாமா அப்படின்னு சரியான ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. இந்த கேள்வியை கேட்டது மாத்திரம் இல்ல, இந்த யாக்கோபு ஒரு முடிவுக்கே வந்துட்டான். இனி இந்த மாமங்காரட்ட இருந்தா ஒரு பைசா என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க முடியாது, இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம், தப்பிச்சு போயிடுவோம், சீரியா தேசத்தை நோக்கி தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒரு சிலருக்கு ஆவியான ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறார் என்றே நான் கருதுகிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்க உங்கள் மாமன் மச்சன் உற்றார் உறவினர்களுக்கு, போதும், இனி உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக சேர்த்து வையுங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார் என்றே நான் கருதுகிறேன். ஒருவேளை
உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இன்னும் ஒரு சில வருடங்களிலே வருகிறதாக இருக்கலாம். அதற்குள்ள எவ்வளவு உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைக்க முயற்சி செய்யுங்கள், சேர்த்து வையுங்கள். ரைட். அப்புறம் கதை எப்படி போகுது அப்படின்னா, கூப்பிட்டு பேசுறார். உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். பாருங்க, உன் நிமித்தம் நீ வேலை செஞ்சுட்டு இருந்த 14 வருஷம் என்கிட்ட, அதனால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்றாங்க. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஓகே, எப்படியா ஆசீர்வதித்தான்? அவன் சொந்தமா சம்பாதித்தானா? இல்லை. மாப்பிளக்காரன் இந்த யாக்கோப இவன் ஏமாத்துறான். மாமங்காரன் லாபான் ஏமாத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பிடுங்கி திங்குற குறையா அவன்கிட்ட வாங்கி வாங்கி தனக்குன்னு சொத்துக்களை சேர்த்து வைத்து கொண்டான் அந்த மாமங்காரன் லாபான். அவன் சொல்றான், கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். 14 வருஷம் என்கிட்ட நீ வேலை பார்த்ததுனால தான் எனக்கு கோடி கோடியா பெருகி இருக்குது. இது என்ன பெருமையா? தன்னுடைய 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கிறான்ல, அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பகுதி அந்த சொத்து தானே இது, கொடுக்க வேண்டாமா? தன்னுடைய மாப்பிள்ளை தன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட, மாப்பிள்ளை கோச்சிக்காதீங்க மாப்பிள்ளை, நீங்கள் எனக்கு தான் வேலை செஞ்சீங்க, இவ்வளோ சொத்து பொத்துக்கெல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கிறேன், இவ்வளோ யாருக்கு? உங்களுக்கு தானே, உங்கள் பிள்ளைகளுக்கு தானே, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சந்தோஷமாக இந்த மாமங்காரன் சொல்லல பாருங்க. மீண்டும் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 30:27, உன் நிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, போயிடாதீங்க மாப்பிள்ளை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சம்பாதிச்சு என்கிட்ட கொடுத்துட்டே இரு, நான் மாடி மாடியாக கட்டிட்டு இருக்கிறேன் அப்படி தானே சொல்ல வரான் அந்த மாமங்காரன். எவ்வளோ அநியாயமாக இருக்குது இல்லை? அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்கிறான் மாமங்காரன். சரி, இப்போது சம்பளம் ஏதோ குறைச்சலாக ஃபீல் பண்ணுறீங்களா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான். ஏற்கனவே 14 வருஷம் வேலை பார்த்தப்போ 10 முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிறான் அந்த ஆள். 10 முறை, வேத வசனத்தை வாட்சி பாருங்க, உங்களுக்கு தெரியும். 10 முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிறான். இப்போது தன்னை விட்டு மாப்பிள்ளை போறான்னு தெரிஞ்ச உடனே கேட்குறான் பாருங்க ஒரு கேள்வி, மாப்பிள்ளை போகிறீங்களா மாப்பிள்ளை? நான் கொடுக்குற சம்பளத்தில் ஏதோ குறைபாடு இருக்குதா? உங்கள் சம்பளத்தை வேணா கொஞ்சம் கூட்டி கொடுக்கட்டுமா? அநியாயமான மாமாவாட் இருக்குது கேட்குறான் பாருங்க. ஆனால் யாக்கோபு தான் எடுத்த டிசிஷனில் கரெக்டாக இருக்கிறான் பாருங்க. அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்திலாவது மண்டையில் புத்தி வந்தது இந்த யாக்கோபுக்கு. அதுக்கப்புறம் யாக்கோபுக்கும் மாமங்கார லாபானுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்க மாட்டிருக்குது. ஓகே, மாப்பிள்ளை நம்ம விட்டு வெளியில் போகிறாரு, அவர் எப்படியாச்சும் தக்க வச்சிருவோம், இந்த சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுத்தா இவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நடைபெற்று இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி, கெடுக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்திலேயே ஒரு சிலர் எழுப்புறாங்க பாருங்க. யாரு தெரியுமா? இந்த ராகேல் லேயாள் அவர்களோடு கூட பிறந்த சகோதரர்கள், லாபானுடைய குமாரர்கள், அவங்க எழும்புறாங்க. எழும்பி என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 31:1 பார்த்தீங்கன்னா, லாபானுடைய குமாரர்கள் சொல்றாங்க, எங்கள் தகப்பனுக்கு உரியவைகளை இந்த யாக்கோபு எடுத்துக்கொண்டான். பொல்லாத ஒரு குற்றச்சாட்டு இல்லை. 14 வருஷம் பாவம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கிறான். அவன் வேலை பார்த்ததுக்கு உண்டான கூலி தான் இவ்வளோ சம்பாத்தியமும். ஆனால் இந்த சகோதரர்கள் சொல்ற வார்த்தையை கவனிங்க, எங்கள் தகப்பனுக்கு உரியவைகளை. எப்படி தகப்பனுக்கு உரியதாக ஆக முடியும்? இவன் 14 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறான்யா. சம்பாதித்த சம்பாத்தியம் முழுவதையும் அங்கே கொடுத்துருக்கிறான். அதனால தானே அந்த மாமங்காரன் இவ்வளோ தூரம் மாடி மாடியாக கட்டி இருக்கிறான் இல்லையா? அப்போ அந்த மகன்களுக்கு தெரிய வேண்டாமா? சொல்ற வார்த்தையை பாருங்க, எங்கள் தகப்பனுக்கு உரியவைகளை இந்த யாக்கோபு எடுத்துக்கொண்டான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அடுத்த வார்த்தை, எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் இந்த யாக்கோபு அடைந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த சகோதரர்கள் வைக்கிறாங்க. ஆதியாகமம் 31:1 அதை பார்க்கலாம். ரைட்டுங்களா? இந்த லேயாள் ராகேலுடைய சகோதரர்கள், லாபானுடைய குமாரர்கள் யாக்கோபின் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போது உடனே லாபானுக்கு நியூஸ் போகுது, ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நம்ம மாப்பிள்ளையோட ஒரு அக்ரிமெண்ட் வர மாதிரி இருந்தது, நம்ம குமாரர்கள் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு மீண்டும் யாக்கோபின் மேலே கோபப்படுறாரு மாமங்காரன் லாபான். இவனை
விட்டுறக்கூடாது, இவனை எப்படியாச்சும் பிடிச்சி இழுத்து நம்ம பக்கத்திலே வைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் இந்த மாமங்காரன் ஈடுபடுறான். முகம் வேறுபடுகிறது. யாக்கோபு அடுத்த நாள் போய் பார்க்குறான் மாமங்காரன் லாபானுடைய முகத்தை. என்னது முகம் இப்படி வேறுபாடா இருக்குதே, ஒரு மாதிரி கோபமா இருப்பாராட்டு இருக்குதே அப்படின்னு யாக்கோபு நினைக்கிறான். உடனே தன்னுடைய பெண்ஜாதிகளை நோக்கி ஓடுறான், லேயாள் ராகேலை நோக்கி. உடனே இந்த மனைவிமார்கள் இந்த இடத்துல புத்திசாலித்தனமா இருந்திருக்காங்க, அதை நீங்க பார்க்கணும். we should appreciate them. நிறைய குடும்பங்கள்ல அப்படி நடக்கிறது இல்லை. தன்னுடைய கணவன்மார்கள் தன்னோட கூட பிறந்த சகோதரர்கள் மேல குற்றச்சாட்டு சொன்ன உடனே தன்னுடைய சகோதரர்கள் சார்பா நிக்கிற பொண்டாட்டிகளை தான் நீங்க அநேக குடும்பங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த பாயிண்ட்ல இந்த லேயாலும் ராகேலும் தன்னுடைய கணவனாகிய யாக்கோபு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் தான் ஏதோ ஒன்று குழப்பி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இந்த லேயாளுக்கும் ராகேலுக்கும். உடனே தன்னுடைய ஹஸ்பண்ட் யாக்கோபை பார்த்து சில காரியங்களை சொல்றாங்க. அதை இப்போ வாசிக்கிறேன், கேளுங்க. இதை எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமம் 31:4-16 வரையிலான வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் எல்லாம் இங்க பார்க்கலாம். 14வது வசனம், ராகேல் லேயாளும் சொல்றாங்க, எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியரா எண்ணப்படவில்லையா? இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தங்களுடைய சொந்த தகப்பன் மேல. இவ்வளோ காலம் நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த வீட்டில் நீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க கணவனாகிய யாக்கோபு உங்களோட இந்த டக்கஃபார் வைக்கிறதுனால இந்த சீனெல்லாம் நாங்கள் பார்க்கிற போது ஒன்றும் புரிஞ்சுக்கிறோம், இவ்வளோ நாள் நாங்கள் இந்த குடும்பத்தில் அந்நியராக வெளியாளு மாதிரி தான் கருதப்பட்டு இருக்கிறோம். ஓஹோ அப்படிங்கிற மாதிரி புத்தி இப்போதான் வருது இந்த லேயாளுக்கும் ராகேலுக்கும். அப்புறம் என்ன சொல்றாங்க, அவர் யாரு, தங்கள் தகப்பன் மேல வைக்கிற குற்றச்சாட்டு. அவர் தங்களுடைய தகப்பன், அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டா. கோபம் வருது பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு, வராதாம் என்ன? தன்னுடைய கணவனாகிய யாக்கோபு 14 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி எவ்வளோ சம்பாத்தியத்தை தன்னுடைய தகப்பனாகிய லாபான் இடத்துல தன்னுடைய புருஷன் யாக்கோபு கொடுத்துருப்பாரு. கொடுக்கும் போதெல்லாம் என்ன நினச்சிட்டு கொடுத்துருப்பாரு, நம்ம மாமா அவருக்கு கொடுக்குறோம், அவ்வளோதானே, அவருடைய பிள்ளைகளை தானே நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கிறோம், நல்லது தானே, கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு நல்ல எண்ணத்தில் தம்முடைய புருஷனாக யாக்கோபு தம்முடைய அப்பா லாபானுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இப்போதான் புரியுது, நாம் அந்நியராக இந்த குடும்பத்தில் கருதப்பட்டு இருக்கிறோம், வெளியாளு மாதிரி கருதப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற புத்தி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளைகளுக்கே தெரிய வருது பாருங்க. அதனால கணவனாகிய யாக்கோபே, நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்ட், நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், இனி எங்க அப்பாவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களும் உங்க மாமாவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு நீங்களும் நினைங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிடுவோம் வெளியில சீரியா தேசத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் இந்த பெண் ஜாதிகளும் எடுக்கிறார்கள். ஆகையால் சொல்றாங்க, அழகான ஒரு அட்வைஸை யாக்கோபுக்கு சொல்றாங்க லேயாலும் ராகேலும். என்ன சொல்றாங்க, 16வது வசனம், ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. பயங்கரமான புத்தி வந்தது லேயாளுக்கும் ராகேலுக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதித்த சம்பாத்தியம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்கும்போது எங்க அப்பா எங்களை ஏமாத்துறது பத்தாது, உங்களையும் ஏமாத்துறாரு. அவரு தனி ரூட்ல போய் நீங்க சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் அவரு எடுத்து மாடிக்கு மேல வீடு கட்டிட்டு போறாரு. இது சரியில்லை. அந்த சொத்து பத்தெல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தேவன் நமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் ஐயா அப்படின்னு பர்மிஷன் கிராண்ட் பண்ணிடுறாங்க லேயாலும் ராகேலும். இந்த காலகட்டத்திலாவது தங்க வாழ்க்கையில தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோங்கிற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வந்திருக்குது பாருங்க, லேயாளுக்கு ராகேலுக்கும். அப்போ கணவனாகிய யாக்கோபு சரியாதான் யோசிக்கிறாரு, தான் ஏமாற்றப்பட்டு விட்டதாக யோசிக்கிறது சரிதான் அப்படிங்கிற புத்தி இந்த மனைவிமார்களாகிய லேயாளுக்கு ராகேலுக்கும் அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்திலாவது வந்தது பாருங்க, சந்தோஷப்பட வேண்டும். அப்புறம் நீங்க வசனங்கள் எல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யாக்கோபு தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் தான் சம்பாதித்த சொத்து பத்து எல்லாவற்றையும்
ஒட்டகைகள் மேல் ஏற்றி தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை நோக்கி போக புறப்பட்டான் அப்படின்னு அந்த வசனம் போகுது. ஆனா இன்னொரு சமாச்சாரமும் தெரியணும் உங்களுக்கு. தன்னுடைய மாமங்காரன்ட்ட சொல்லாம தப்பிச்சு போறான் இந்த யாக்கோபு, தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க சொத்து பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு. அதை நீங்க கவனிக்கணும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 31:20 வாசிங்கன்னா, யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். சொல்லல, சொன்னா வம்பு சமாச்சாரம். இந்த மாமங்காரன் விடமாட்டான். போதா குறைக்கு மனைவிமார்களையும் கூட்டிட்டு போறான்ல, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி விட்டுருவான் அந்த அப்பங்காரன் லாபான், விடமாட்டான்ல. இதெல்லாம் தெரியுது, யாக்கோபுக்கும் தெரியுது, லேயாள் ராகேல் அவர்களுக்கும் தன்னுடைய தகப்பனுடைய குணம் என்ன அப்படின்னு தெரியுது. நம்மளை விடமாட்டாரு. சொல்லிட்டு முறைப்படி, சார் நாங்கள் போயிட்டு வரோம் சார், அப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு முறைப்படி சொல்லிட்டு போகணும்னு நினைச்சோம்னா இந்த ஆள் விடமாட்டாரு அப்படின்னு இந்த யாக்கோபு, லேயாள், ராகேல் 3 பேருக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆகவே இந்த 20வது வசனம் சொல்லுது, திருட்டளவாய் யாக்கோபு தான் ஓடி போகிறதே சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். சில நேரங்களில் இது மாதிரி ஒரு டிசிஷனை சில நேரங்களில் நாம் எடுக்க வேண்டியதாகவும் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே நேர்மறையா நான் போயிட்டு வரேங்கப்பா, டாடா பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆள் விடமாட்டாரு. பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்க இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டும். நான் ரொம்ப நேர்மறையான ஆளு, சொல்லிட்டு தான் போவேன், அப்போ எங்கள் அப்பா நிச்சயம் விட்டுருவார் நினைச்சிங்கன்னா விடாமல் போயிடுவார். இந்த லாபான் மாதிரி கேரக்டர் நிறைய ஆட்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு குடும்பங்களில் இருக்கதான் செய்கிறது. முறைப்படிலாம் டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டுலாம் போகிறதுக்கு முயற்சி செய்யறாதீங்க. உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சு, உங்கள் கணவன்மாரு கரெக்டாக டிசிஷன் எடுக்கிறாருன்னு தெரியுது, மனைவிகளே உங்கள் கணவன்மாருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. அப்போதான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் தங்கும், மிச்ச மீதி தங்கும். இவ்வளோ நாள் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாத்தையும் அங்கே கொடுத்தாச்சு, இனி நமக்குன்னு ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லிட்டு முறைப்படி போனா நல்லதுன்னு நினைக்காதீங்க, எஸ்கேப் ஆயிடுங்க. திருட்டளவாய் போய்விட்டான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்புறம் நீங்க பிறகு வாட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் அநியாயமான காரியங்கள் இருக்கும். இந்த மாமங்கார லாபான் விடமாட்டான், பின்தொடர்ந்து வருவான். 3 நாள் கழிச்சு இந்த லாபான் காதுல விழுவுது, நியூஸ் வருது, ஹே உங்க மாப்பிள்ளை பொண்டாட்டி பிள்ளையா கூட்டிட்டு ஓடி போயிட்டாரியா, தப்பிச்சு போயிட்டாரியா நியூஸ் வருது. விடுவானா அந்த லாபான்? பின்தொடர்ந்து போறாங்க. அதுதாங்க பியூட்டி. நீங்க வாட்சி பாருங்க தெரியும். பொல்லாத மனுஷனாட்டுருக்குது லாபான். பின்தொடர்ந்து போறான். பின்தொடர்ந்து போய் அதுக்கப்புறம் கூடாரம் போட்டு ஒரு இடத்துல இந்த லேயாள், ராகேல், யாக்கோப்லாம் தங்கி இருக்கிறாங்க. அந்த இடம் எங்கன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் போய் அவங்களோட ஒப்புரவு ஆகிறான் இந்த லாபான். நீங்க பின் மீதி இருக்கிற கதையெல்லாம் வாட்சி பாருங்க. ஆதியாகமம் 32, 33 அது இருக்கும். ஸோ இந்த வேளையில் உங்களோட நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்கும்படியாக முயற்சி செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் சரியான காலகட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. ஆதியாகமம் 30:30 இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது சொல்லுங்க மாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்ல. அந்த கேள்வியை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்திலாவது நீங்க இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் என்றே நான் கருதுகிறேன். எவ்வளோ நாள் உங்கள் சொந்த பந்தங்களுக்காக எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து வைக்கணும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி வந்திருக்கிற பெண் சாதி, உங்களுக்குன்னு பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு நீங்க சேர்த்து வைத்தே தீர வேண்டும். இது ஒரு ஆலோசனையாய் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றே நான் கருதுகிறேன். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை நீங்க கேளுங்க. இதற்கு எதிரடையாக ஏராளமான சூழல்கள் உங்க குடும்பங்களிலே ஏற்படலாம். இந்த மாதிரி கேரக்டர் உடைய சகோதரர்கள், குமாரர்களும் குடும்பங்களிலே இருக்கதான் செய்கிறார்கள். அப்போ அவர்களெல்லாம் தாண்டி தன்னுடைய கணவர் எடுக்கிற டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்னு நினைச்சு நீங்க அவர்கள் பின்னாலே போவீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், உங்க சொந்த பிள்ளைகளுக்காவது இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னால இந்த குறுகிய வருஷங்களிலாவது ஏதாவது ஒரு காரியங்களை சேர்த்து வைக்க பாசிபிலிட்டி இருக்கும்.
கர்த்தர் இந்த தகவலின் மூலமாக உங்களோடு பேசியிருப்பார் என்றே கருதுகிறேன். கொஞ்சம் உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் சொத்து பத்துகளை சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் மனதிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.